ஏஐ வந்து தவறு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்குது அப்படின்றத வந்து நம்ம நம்பணும். ஓகே, அப்போ தான் வந்து அதை வெரிஃபை பண்ணி நம்ம வந்து அந்த தகவலை அதாவது கொடுக்குற க்ரியேட்டிவிட்டியை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும். ரெண்டாவது, இப்போது நீங்கள் கேட்டது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, இன்னொன்று புதுசாக சிந்தட்டிக் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று வந்துருக்கு. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? சிந்தட்டிக் தான் ஃப்யூச்சர்னு சொல்கிறாங்களே, ஒய் இட் இஸ் ஃப்யூச்சர் அப்படின்றது. இப்போது ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தமிழில் சொல்லப்போனால் செய்யறிவுன்னு இப்போ சொல்கிறாங்க, செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன எப்படி வந்து அது உருவாகுது அப்படின்னா டேட்டாவிலேருந்து தான் உருவாகுது. டேட்டான்றது வந்து எழுத்தாக இருக்கலாம், ஓலைச்சுவடியாக இருக்கலாம், இமேஜாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், எதுவாகனா இருக்கலாம். சரி, எழுத்துனா யாருடைய எழுத்து? உங்களுடைய எழுத்து, என்னுடைய எழுத்துவாக இருக்கலாம், ஷேக்ஸ்பியர் இருக்கலாம், திருவள்ளுவர் இருக்கலாம். ஓகே, யாருடைய எழுத்தாகனா இருக்கலாம். அது மாதிரி படங்கள், அது வந்து என்னோடய ஃபோட்டோ, என்னுடைய கேமரா பெரிய ரெட்டு மாதிரி ஒரு கேமராவில் எடுத்ததாகவும் இருக்கலாம், யாரோ ஒரு மொபைலில் எடுத்து போட்ட படங்களாகவும் இருக்கலாம். அது மாதிரி வீடியோ நீங்கள் 8Kல ஷூட் பண்ணுங்க சார், அது கூட நான் வந்து பயன்படுத்தலாம், யாரோ சின்னதாக ஒரு இதில் எடுத்து போட்டதும் இருக்கலாம். ஸோ அப்போது யாரிடம் இருந்து வேண்டுமானாலும் எந்த வகையான டேட்டாவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து உள்ளே வந்துடுது. இந்த டேட்டாவை வச்சு தான் அந்த ஏஐ வந்து பயிற்சி கொடுக்கப்படுது. ஓகே, ஸோ அந்த பயிற்சி கொடுத்து அது வந்து திறமை மிகுந்ததாக மாறுது. எதில் திறமை மிகுந்ததாக மாறுது அப்படின்னா எந்த துறைக்கு வேணுமோ அந்த துறைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் மருத்துவத்தில் இருக்கேன் அப்படின்னா மருத்துவர்களுக்கு ஏற்ற வகையில் மருத்துவம் தொடர்பான தகவல்களை உள்ளே கொடுத்து அதை வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுறோம்.